நம்ம இன்னைக்கு கோதுமை வச்சு பணியாரம் ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். கோதுமை வச்சு பண்ணுறதுனால இது ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபியை நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட்டாக எடுத்துக்கிறலாம், அப்படி இல்லைனா ஈவினிங் டைமில் டீ கூட வச்சு சாப்பிட்றதுக்கு ஸ்நாக்காக கூட எடுத்துக்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். என் பேர் அபி. வெல்கம் டு இந்தியன் ரெசிபிஸ் தமிழ். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இந்தியன் ரெசிபிஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட் இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஒரு சாஸ் பேன் எடுத்துக்கோங்க. அதில் அரை கப் அளவுக்கு வெல்லம் சேர்த்துக்கோங்க. இது 100 கிராம் அளவு வெல்லம் இருக்கும். இது கூடவே அரை கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு வெல்லம் முழுமையாக கரையிறது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள், வெல்லம் நல்லா கரைஞ்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இது கூட 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. 1 கப் தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மொத்தமாக நம்ம இது கூட 1.5 கப் தண்ணி சேர்த்துருக்கோம். இப்போ இது ஒரு ஓரமாக இருக்கட்டும். ஜஸ்ட்டு கரைஞ்சா போதும், பாகுலாம் வரணும்னு அவசியம் இல்லை. அடுத்து ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க. அதில் 1 கப் கோதுமை மாவு கூடவே ஒரு பிஞ்ச் உப்பும் சேர்த்துட்டு நம்ம ஏற்கனவே கரைச்சி வச்சுருக்கோம்ல வெல்லம், அதை இது கூட வடிகட்டிட்டு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. ஸ்டார்டிங்கில் கொஞ்சமாக சேர்த்துட்டு ஒரு விஸ்க் வச்சு இது போல் கலந்துக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம மீத இருக்க எல்லா வெள்ளைப்பாகையும் சேர்த்துடலாம். கொஞ்சம் கூட கட்டிகள் இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இதோட கன்சிஸ்டன்சி ரொம்ப திக்காகவும் இல்லாமல் ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் நல்ல ஒரு மீடியமான கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். இப்போ பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இது எந்த அளவுக்கு திக்காக இருக்குது பாருங்கள், இதுதான் பெர்ஃபெக்டான கன்சிஸ்டன்சி. இது கூட அரை டீஸ்பூன் ஏலக்காய் தூள், 1/4 டீஸ்பூன் பேக்கிங் சோடா சேர்த்துக்கோங்க, அதாவது சோடா உப்பு சேர்த்துட்டு இதையும் நல்லா கலந்துருங்க. கலந்துட்டு இது கூட வறுத்து வச்சுருக்க முந்திரி பருப்பு சேர்த்துக்கோங்க. இது ஆப்ஷனல், உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிடலாம். நான் 1 டீஸ்பூன் நெய்யில் கொஞ்சமாக முந்திரி பருப்பை கட் பண்ணி சேர்த்துட்டு ப்ரௌன் கலர் வர வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த வறுத்த முந்திரி பருப்பு தான் சேர்த்துருக்கேன். இது கூடவே 1/4 கப் அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்துக்கோங்க. துருவின தேங்காய் சேர்த்து பண்ணும்போது டேஸ்ட் இன்னுமே ரொம்ப சூப்பராக இருக்கும், நல்லா சாஃப்டாகவும் இருக்கும். இப்போ ஒரு பணியாரக்கல் எடுத்துக்கோங்க. அதில் நெய் சேர்த்துக்கோங்க. கல் நல்லா சூடானதுக்கப்புறமா நம்ம நார்மலாக பணியாரம் ஊற்றுவோம்ல, அந்த மாதிரி ஊற்றிக்கோங்க. இந்த மாதிரி ஒரு கிளாஸில் மாவை ஃபில் பண்ணிவிட்டு இது போல் ஊற்றிடுங்க. இது ரொம்ப ஈஸியாக இருக்கும். இல்லை நீங்கள் கரண்டி வச்சு கூட ஊற்றலாம். ஸ்டவ் லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். பாருங்கள் எந்த அளவுக்கு பபிள்ஸ் வர ஆரம்பிச்சிருக்கு. நம்ம பேக்கிங் சோடா சேர்த்தா தான் இந்த அளவுக்கு நல்லா பபிள்ஸ் வரும். அப்போ தான் பணியாரம் சாஃப்டாக இருக்கும். ஒரு பக்கம் நல்லா வெந்ததுக்கப்புறமா 2வது பக்கம் திருப்பி போட்டுட்டு 2வது பக்கமும் நல்லா வேக வச்சுக்கோங்க. இப்போ 2 பக்கமும் பணியாரம் நல்லா வெந்திருக்கு. இப்போ இதை வெளியில் எடுத்துடலாம். இதை மூடி போட்டெல்லாம் வேக வைக்கணும்னு அவசியம் இல்லை, ஓப்பன்லேயே வேக வைக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா சாஃப்டான பணியாரம் சூப்பராக தயாராகிடுச்சு. கோதுமை மாவு வச்சு இன்ஸ்டண்ட்டாக இது போல் பணியாரம் செஞ்சு பாருங்கள். வீட்டில் இருக்க எல்லாரும் கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த பணியாரம் ரெசிபி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுல்ல? பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.